அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆமென். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்த பின் தன் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேம் நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். ஆமென். ஆமென். காரணம், தானியேல் தன்னுடைய அரசருக்கு உண்மையாக நேர்மையாக நடந்து கொண்டார். அவரிடத்திலே எந்த தவறோ ஊழலோ காணப்படவில்லை. தானியேலை அரசர் தன் அரசின் முழு பொறுப்பில் அவரிடம் ஒப்படைக்கலாம் என்று ராஜா எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த முழு பொறுப்பை கொடுக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற சூழ்ச்சியாளர்கள் அவருடைய அரசரவையில் இருக்கும் மேற்பார்வையாளர்களும் தண்டல்காரர்களும் வகை தேடினார்கள். தானியேல் மீது குற்றம் சாட்ட வகை தேடினார்கள். தானியேலை ஒழித்துவிட வேண்டும். அவன் அடிமையாய் விற்கப்பட்டவன், அடிமையாய் வந்தவன், யூதேயாவிலிருந்து வந்தவன். அவனை இங்கே இவ்வளோ அழகா எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தானியேல் மீது அதிக நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருந்தார். தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் தானியேலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அவரோடு உடன் இருக்கின்ற பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். அதிகாரிகள், தண்டல்காரர்கள், அமைச்சர், ஆளுநர் ஆகிய நாங்கள் அனைவரும் கலந்தோசித்து தானியேலை ஒழித்து விடுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். தானியேலிடத்தில் எந்த குற்றமோ குறையோ காணப்படவில்லை. ஆனால் தானியேலுக்கு எதிராக அவருடைய கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதை தவிர வேறு எதிலும் அவர் மீது குற்றம் காண முடியாது என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு தானியேல் மீது குற்றம் சாட்டுவதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். அரசரை மாத்திரம் வழிபட வேண்டும், அவரை விட்டுட்டு வேறு யாரையும் வழிபடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தானியேல் ஒவ்வொரு நாளும் தன் வழக்கப்படி, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். அவர் இறைவனிடத்திலே வேண்டுவது ராஜாவுக்கு தெரியும், அரசனுக்கு தெரியும். அதனால தான் இவன் நம்பிக்கைக்குரியவன், இவன் எல்லா பொறுப்பையும் உண்மையோடும் நேர்மையோடு செய்கிறான், அதனால் எல்லா பொறுப்பையும் தானியேல்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் ராஜா முடிவெடுக்கிறார். ஆனால் கூட இருந்தவங்களுக்கு அது பொறாமை, அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. எனவே தானியேலை குற்றம் சாட்டுவதற்காக, எனக்கு அவனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆனால் தானியேல் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறவர். எலியாவைப் போல நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன். தானியேலும் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 வேளை நன்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஜெப வீரனாக தானியேல் விளங்கி வந்தார். அதனால தான் ராஜா எவ்வளோ சதித்திட்டம் தீட்டியிருந்தாலும் ராஜா அந்த சொற்களை கேட்டு அவன் எப்படி யூதாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடையுத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்று சொல்லி கம்ப்ளைண்ட். ராஜா
மிகவும் மனம் வருந்தினார். ராஜா மிகவும் மனம் வருந்தினார். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவராய் கதிரவன் மறைவு வரையில் அவரை காப்பாற்ற வழியும் தேடினார். ஆனால் அவரோடு இருந்த சக அரசு ஊழியர்கள் அவரை கடிந்து கொள்கிறார்கள். அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்று ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள். ராஜா தான் கையொப்பமிட்ட கட்டளைப்படி எளிதே என்று சொல்லி தானியேலை சிங்கக்குகையிலே தள்ளப்படுகிறார். தானியேல் தள்ளப்பட்டாலும் தானியேல் நம்பிக்கையோடு இருந்தார். மூவேளை ஜபிக்கிறவர். அங்கும் அவர் துதித்து கொண்டிருந்தார். பயப்படவில்லை. தானியேலை போல நாமும் ஜெபிப்பதிலும் போற்றுதற்குரிய ஆண்டவரை சோத்திரபலி எடுப்பதிலும் ஜெபிப்பதிலும் மன்றாடுவதிலும் துதி பாடல்களை பாடுவதிலும் மனம் தளராதிருப்போமாக. பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைக்கிறார்கள். ஆனால் ராஜா தானியேலுக்கு செய்யப்பட்ட எந்த ஒரு காரியமும் மாற்றப்படாது இருக்கும்படி தன்னுடைய மோதிரத்தாலும் தன் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிடுகிறார். நாமும் முத்திரையிடப்பட்டவர்களாக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் முத்திரையிட்டு பாதுகாப்பார். எத்தனை தடைக்கல்கள் வந்தாலும் எத்தனை தடைக்கல்கள் நமக்கு வந்தாலும் பெரிய கல்லை புரட்டி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அடைத்தாலும் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஒரு அரசர் உண்டு. அவர் நம்மை தன் மோதிரத்தால் முத்திரையிட்டு பாதுகாக்கிறவர் தான் நம் இறைவன். அதன் பிறகு ராஜா என்ன செய்கிறாரு? தன் அரண்மனைக்கு திரும்பி உபவாசம் இருக்கிறான். இரவு முழுவதும் அவன் உணவு உண்ணவில்லை, வேறெந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை, தூங்கவும் இல்லை. அதிகாலையில் எழுந்து வருகிறார். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அரசன் இரவெல்லாம் ஆண்டவரிடத்தில் இப்படியாக ஜெபித்திருப்பார். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா என்று சொல்லி வேதனையோடு இரவு முழுவதும் உணவு உண்ணாமல், எந்த களியாட்டத்திலும் ஈடுபடாமல், உறக்கமும் இல்லாமல் ஜெபித்திருப்பார். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா என்று சொல்லி மனதில் அவர் சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பார். ஆகவே அரச கட்டளைப்படி தானியேலை சிங்கக்குகையில் தள்ளுகிறார்கள். அரசன் தானியேலை நோக்கி தைரியப்படுத்துகிறார். தானியேலை நோக்கி மகனே, சகோதரனே, சகோதரி என்று நம்மை பார்த்து ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். எந்த சிங்க குகையில் நீ இருந்தாலும், எந்த அடைபட்டு கிடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று தேவன் அன்று ராஜா மூலமாக சொன்னவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து, என் மகளே, மகனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொல்லி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் என்று உங்களை விடுவிப்பார்.
ஆமென். இந்த அல்லேலூயா. வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை விடுவிப்பார். விடுதலை நாயகன். நம்மை விடுவிக்கிற கடவுள், விடுவிக்கும் கடவுள். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. ராஜா தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா? ராஜாவுக்கு தெரியும். இடைவிடாமல் வழிபடும் தானியேலின் கடவுள் தானியேலை விடுவிப்பார் என்று ராஜா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். இரவெல்லாம் தூங்காமல், எந்த களியாட்டங்களிலும் அவர் பங்கு கொள்ளாமல், எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு தானியேலுக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்திருப்பார். அதனால தான் கேட்குறார், நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று சப்தப்பட்டு உரத்த குரலில் கேட்கிறார். தானியேல் அரசனிடம், நீர் ஜெபித்ததற்காய் நன்றி என்று நன்றி சொல்லுகிறார். அரசனுக்கு நன்றி. எப்படி சொல்லுகிறார்? அரசரே, நீர் நீடூடி வாழ்க. ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறார் தானியேல். தானியேலுக்கும் ராஜாவுக்கும் தெரியும், அவர்கள் உள்ளத்தில் இருப்பதை அவர்கள் ஒருவரோடு ஒருவர் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வார்கள். அநேக ஆலோசனைகள் வழியாக தானியேலுடைய ஒவ்வொரு ஆலோசனைகளும் ராஜாவுக்கு மனநிறைவை தந்தது. அதனால தான் ராஜா தானியேல்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். மற்றவங்களுக்கு தெரியாது. கடவுளோடு இடைப்பட்டு கடவுளோடு பேசுகிற பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டார்கள். ஆண்டவரும் அதை உன்னிப்பாக கேட்கிறார். அவரிடத்தில் இருக்கிற வாழ்வு நூலில் நம்முடைய பெயர்களை எழுதி வைக்கிறார். அதை நாம் மறந்து போகிறோம். சில வேளைகளிலே ஆண்டவரோடு உரையாடணும், அவரோடு பேசணும். அதனால தான் இறை இறக்கத்தின் செய்தி மிக அழகாக சொல்லப்பட்டது. உனக்கு கொடுப்பதற்கு அநேக என்னிடம் உண்டு. உனக்கு கொடுப்பதற்கு அநேக வரங்கள் என்னிடம் உண்டு. ஆனால் நீ தான் அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறாய், மறக்கிறாய், என்னிடம் கேட்பதில்லை. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் வச்சுட்டே இருக்கார். ரொம்ப நாள் என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த பொறுப்பு, ராஜாவே நீர் வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். நம் கடவுள் இன்று நமக்கு வருகின்ற அநேக தடைக்கல்களை, எத்தனை தடைக்கல்கள் உனக்கு முன்பாக வந்தாலும் அவற்றை நீக்கி, எத்தனை சிங்கங்கள், எத்தனை கர்ஜிக்கும் சிங்கங்களைப் போல, பதுங்கியிருக்கும் சிங்கங்களைப் போல உனக்கு எதிரே வந்தாலும் அதன் வாய்களை கட்டி போட்டது போல உனக்கு எதிரே எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல், உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கின்ற யாரும் உன் முன்னாலே நிற்கக்கூட தகுதி இல்லாமல் மாற்றி போடுவார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு, நன்றி பலி செலுத்துகிற பிள்ளைகளுக்கு, சோத்திர பலி செலுத்துகிற பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், வாழும் கடவுள், என்றும் நிலைத்திருக்கிற கடவுள். அவரது அரசுக்கு முடிவே இராது. அரசன், ராஜா,
ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாய். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். அவர் திருமுன் நான் மாசற்றவன். அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று பதில் சொன்னார். தானியேல் உடைய ஜெபம் பாருங்க, நன்றி ஜெபம். மனிதருக்கு முன்பாக அவருடைய தாட்சியுள்ள ஜெபம் பாருங்க. தானியேல் எப்படி சொல்றார், அரசரே நீர் நீடூடி வாழ்க. தானியேல் அவரிடத்தில் கோபப்படலை. தானியேலுக்கு தெரியும், என் ராஜா என்னோடு இருக்கிறார். என் ராஜா என் உள்ளத்தை அறிவார். நான் குற்றமற்றவன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிவார் என்று தானியேலுடைய விசுவாசம் ராஜா மீது. ராஜாவுக்கு தானியேலை அவன் வழிபடும் கடவுள் அவனை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம். அவருடைய 2 பேருக்கு இடையே இருந்த விசுவாசம் ஒரு சிறந்த கண்மலையாக இருந்தது. இந்த கண்மலையை நோக்கி அவர்கள் இருவருமே மன்றாடினார்கள். ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். இன்று உங்களையும் விடுவிக்க ஆவலாக இருக்கிறார். பேராவலோடு இயங்குகிறார். கடவுளை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று பேராவலோடு இயங்குகிறார். ஆமன் வாழ்ந்தவர்களே, உடனே ராஜா சந்தோஷமாயிடுறாரு. அவருக்குள்ளே இருந்த கவலையெல்லாம் போயிட்டு என்ன சொல்றாரு 26ஆம் வசனத்திலே, ஆமென், உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. ஆமென். ஆமென். பாருங்க, இப்போ ராஜா கவலையோடு இருந்தார், மனம் வருந்தினார். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி, விண்ணப்பம், ஒரு உடன்படிக்கை செய்தார் கடவுளோடு. எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேண்டும். கதிரவன் மறைவு வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். சும்மா ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு விடலை, இரவெல்லாம் ஜெபித்தான், இரவெல்லாம் மன்றாடினான். உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை. ராஜாவுடைய ஜெபம், தானியேலுடைய ஜெபம் வழக்கப்படி 3 வேளை ஜெபிக்கிறார்கள். ராஜாவுடைய மனக்குழப்பம், அந்த சபையில் இருந்த எல்லா குழப்பங்களுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை தந்தார். இன்று நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கின்ற குழப்பங்களுக்கு நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் ஒரு பாறையாக பில்லராக இருக்கும். இந்த ஜெப ஆராதனை ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்த 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 உங்களுடைய பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த பேஸ்மெண்ட் அந்த பில்லர் தான், அந்த பில்லர் ஸ்தோத்திர பலிகள் தான், நன்றி பலிகள் தான். நன்றி பலிகள் தான் ஆண்டவருக்கு ஸ்துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்தும் பொழுது இப்போ ராஜா சமாதானமாக இருக்கிறார். அவருடைய இந்த குழப்பமெல்லாம் ராஜாவுக்கே குழப்பத்தை வருவித்தார்கள். அவர்களை என்ன செய்தார்? தள்ளப்பட்டார். குடும்பத்தோடு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். குகைகளின் அடித்தளை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்தவர்கள் எலும்புலர நொறுக்கிடுச்சு. குடும்பத்தோடு அழிந்து போனார்கள். தானியேல் காப்பாற்றப்பட்டார் சிங்கத்தின் வாயிலிருந்தும். ஆண்டவருடைய வார்த்தை அவரை முழுமையாக காப்பாற்றியது. ராஜாவுடைய தாழ்ச்சி மிகுந்த ஜெபம், தானியேலுடைய நன்றி ஜெபம் சேர்ந்த அந்த பரிந்துரை. அதனால தான் ராஜா சொல்கிறாரு, உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று மக்களுக்கு சொல்கிறார். அப்போ ராஜா சமாதானமாக இருந்ததுனால தான் அந்த உள்ளத்தை நிறைவு தான் வாய் பேசுவோம்.
அதனால தான் ராஜா எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. தானியேல் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். முதலாவது சமாதானத்தை தருகிறார். தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். கட்டளை, இது என் கட்டளை. நமக்கு சமாதானம் வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு பயத்தோடு அஞ்சி நடுங்க வேண்டும். இது கட்டளை. அவரே வாழும் கடவுள், இது கட்டளை. அவர் என்றும் நிலைத்திருக்கின்றார், இது கட்டளை. அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது, கட்டளை. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது, கட்டளை. ஏனென்றால் தானியேலை சிங்கங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றிய கடவுள் அவரே, அவரே மீட்பர். அல்லேலூயா. விடுதலை அளிப்பவரும் அவரே, விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் மாற்றுபவரும் அவரே. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 63 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார், அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர், பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். ஆமென். ஆமென். அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார். இங்கே ராஜா களி கூர்ந்து உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். ராஜா, மக்கள் அனைவரும் சந்தோஷம். தானியேல் சீரும் சிறப்புமாயிருந்தார். சைரஸ் மன்னனுடைய காலத்திலும் பாரசீக மன்னனுடைய காலத்திலும் தாரியுடைய ஆட்சி காலத்திலும் அவர் சீரும் சிறப்புமாயிருந்தார். அதனால தான் அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவர், அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம், பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். அங்கே அவர்கள் பொய் சொன்னார்கள், அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் குகையில் தள்ளப்பட்டார்கள், அழிந்து போனார்கள். பொய் சொல்லோரின் வாய் பார்க்கிறோம் வேதத்திலே. பொய் சொன்னார்கள். தானியேலிடம் குற்றம் காண்பதற்காக பொய் சொல்லும் வாய். அவர்கள் என்ன ஆனார்கள்? அவருடைய வாய் அடைக்கப்பட்டு எரிந்து சாம்பலாகிறதுக்கு பதிலாக சிங்கங்கள் எலும்புகளை எல்லாம் கடித்து கொதறி போட்டுச்சு. குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையில் அடித்தளம் அடையும் முன்னே சிங்கங்கள் அவளை கவ்வி பிடித்தது. எனவே நமக்கு மீட்பளிப்பவர் அவர் ஒருவரே, விடுதலை அளிப்பவரும் அவரே, விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் செய்பவர், விந்தைகளை ஆற்றுபவரும் அவரே என்ற சிந்தனையோடு உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்ற அந்த ராஜா சட்டத்தை பிறப்பித்ததைப் போல இன்று நமக்கு இந்த ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும். தானியேலை போல தாரியுடைய அந்த ராஜாவை போல தாழ்ச்சியுள்ளவர்களாக, ஜெபிக்கக்கூடிய, மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. அவரே வாழும் கடவுள், அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றென்றும் அழிவற்றது. அவரது அரசுக்கு முடிவே இராது. அவரே மீட்பார், அவரே விடுதலை அளிப்பவர், அவரே விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளை மாற்றுபவர் அவரே என்பதை உணர்ந்து அறிந்து அதன்படி நடக்க நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.